ஸோ மெட்டபாலிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ உடம்புல வந்து எப்பயுமே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. நீங்க தூங்குறப்ப கூட உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த உடம்புல நடக்கிற மொத்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மெடிசன்ல வந்து அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து வளர்றது, இன்னொன்று சிதையிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா நீங்க புரியும்னா மெட்டபாலிசம்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம மெட்டபாலிசம்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டபாலிசம் வந்து உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்துல அருமையான மருந்துகள் இருக்கு. இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா சூரணம், அஸ்வகந்தா லேகியம், அது மட்டும் இல்லாம தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம், சூரணங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா தேத்தான்குட்டை லேகியம், வெண்பூசணி லேகியம், இதெல்லாம் வந்து அருமையா உதவும். நீங்க சாப்பிடுற உணவுல இருக்க சத்துக்களையும் வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா இது வந்து உடம்புல அதிகமா உறிஞ்சப்படுறதுக்கு இந்த வந்து லேகியங்கள் சூரணங்கள்லாம் ரொம்ப பயன்படும். இதெல்லாம் எனக்கு வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் எப்படி பண்ணுன்றது. மறக்காம வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டபாலிசம் மட்டும் மருந்து உணவு மட்டும் இல்லாம எக்ஸசைஸும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல வந்து நம்ம மிஸ் பண்றதே வந்து எக்ஸசைஸ் தான். ஸோ என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது டாக்டர் சிவராஜ் சார் சொல்லுவாரு. மறக்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாடியில எந்த ஆக்டிவிட்டிஸ் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் பண்ண பாடியில ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாக்கிங்ல இருந்தே ஆரம்பிங்க. காலைல இயர்லி மார்னிங் எப்பயும் நல்லா பிரிஸ்க் வாக்கிங் ஆரம்பிங்க. ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்கா நல்லா கையை காலை வீசி நல்லா நடங்க. அதுக்கப்புறமா டே பை டே நம்ம மதியானம் லஞ்ச் முடிச்ச பிறகு ஒரு ஸ்லோ வாக்கிங் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. ஸோ நைட்டு டின்னர் முடிச்ச பிறகு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவா வாக் பண்ணுங்க. ஸோ இயர்லி மார்னிங் மட்டும் தான் பிரிஸ்கா இருக்கணும். மற்ற டைம்ல உங்களுக்கு வாக்கிங் எல்லாமே ஸ்லோவா இருக்கணும். ஓகேங்களா? இது நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் எல்லாம் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு பாடியில ஃபுல்லா எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது நான் சில எக்ஸசைஸ் டீச் பண்றேன். அந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ செஞ்சு காட்டுறேன். ஓகே, மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றது சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ஃபாஸ்டா பண்ண போறேன். இப்போ ஃபாஸ்டா பண்ணும்போது பாடியில பயங்கர பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அது மாதிரி ரொம்ப நீ ஜாயின்ல ஹெவியா பெயின் இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். நான் ஒரு 3 எக்ஸசைஸ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஏதாவது ஹோல்டு பண்ணிக்க, ஒரு டேபிள் ஹோல்டு பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்டா முன்னாடி போங்க பின்னாடி போங்க. ஓகே, நல்லா ஃபாஸ்டா ஸ்விங் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ பின்னாடி போங்க, எவ்வளவு முன்னாடி போங்க. நீ முன்னாடி போக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எனர்ஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நல்லா அப்படி கையை வச்சுட்டு இந்த கீழே தூக்கிக்கோங்க. கீழே தூக்கிட்டு இந்த 4 நின்றுக்கிட்டு நல்லா ஹைட்டா நல்லா ஜம்ப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபாஸ்டா பின்னாடி ஒரு டேபிள் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஃபாஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டே இருக்கு. எப்பவுமே ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.